சற்று முன் செந்தில் பாலாஜி திடீரென புழல் சிறைக்கு மாற்றம், அடுத்த கட்ட விசாரணை. என்ன நடந்தது அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா இனி விசாரணை ஆரம்பங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன தகவல்கள் அப்படின்னா, செந்தில் பாலாஜியை புழல் சிறைக்கு மாற்றம் பண்ணாங்க. அவருக்கான சட்டை பட்டன நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் அப்படியே பார்த்திங்கன்னா டெல்லிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் விசாரணை பண்ணியிருந்தாங்க. அடுத்து 18 மணி நேரம் விசாரணைகள் எல்லாமே நடந்தது, உங்கள் அனைவருக்கும் தெரியுங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா திடீரென அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் அவரை விசாரித்தாங்க. அதனால தான் அவரால் பேச முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவியும் ஒரு ஆட்கொணர்வு மனுவை கொடுத்துருந்தாங்க. நெஞ்சு வலி வந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி அவருக்கு ஆப்ரேஷன் எல்லாமே முடித்தாங்க. ஆப்ரேஷன்லாம் முடித்து பார்த்திங்கன்னா பிறகு பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள்ளே அமலாக்கத்துறையினர் கைது செய்யப்பட்டவரை பார்த்திங்கன்னா விசாரணை செஞ்சு சப்மிட் பண்ணணுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த கேஸில் ஜாமீன் கொடுக்கலாம் அந்த கைதிக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஆனால் 8 நாட்கள் ஆகிடுச்சுங்க. அவர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இருந்ததுனால அவரால் எதுவுமே பண்ண முடியலைங்க. அதனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தான் முடிஞ்சிடுச்சு. இல்லை இப்போ பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா விசாரணை கமிஷன் அமலாக்கத்துறையினர் சொன்னாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு மூத்த அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா இப்போ அவரோட விழா எலும்புகள் எல்லாமே திறந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால அது கூடுவதற்கு எப்படியுமே 1 மாத காலங்கள் ஆகும். அதுவரை பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி அவருக்கு கண்டிப்பாக விசாரணைகள் நடக்கும் அப்படின்னு அமலாக்கத்துறையினர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா விசாரணைகள் நடக்கும் அப்படின்னா, டைரெக்டாக வீடியோ கால் மூலமாக பார்த்திங்கன்னா நீதிபதிகள் விசாரிப்பாங்க செந்தில் பாலாஜி கிட்ட அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காங்க. இதை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அந்த வீடியோ வந்தால் மட்டுமே தாங்க செந்தில் பாலாஜி உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் எப்படி இருக்குதுன்னே சொல்லலை, பல மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனால் எந்த ஒரு தகவலும் இன்னும்